ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி சாம்பார் செய்கிறது எப்படி என்னோடய ஸ்டைலில் பார்த்துடலாமா? வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இதை அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேவையான அளவு அந்த பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி வெட்டி எடுத்துக்கிறேன். பொடி பொடியெல்லாம் வெட்ட வேண்டாம், மீடியமாக வெட்டிக்கோங்க. அதில் ஒரு வெங்காயம், 1/2 தக்காளி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ குக்கருக்கு மாற்றிட்டு குக்கர் விசிலுக்கு வச்சிட்றேன். இந்த பருப்பு வேகிற நேரத்தில் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டை, இலைப்பட்டை, கசகசா, ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக கடுகும் போட்டுக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகி கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகா, பழுத்த மிளகாவாக பார்த்து எடுத்துருக்கேன், அதை கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் வரும். இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கி வரதுக்காக உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ரெண்டு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கேன், அதை 2 போல் தட்டி சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளாக சேர்த்துக்கலாம். 2 கேரட் வெட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு முருங்கைக்காய் போட்டுக்கிறேன். 2 கத்திரிக்காய் நீளமாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் மசாலா பிடிக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கினா போதும். இப்போ பருப்பு ரெடி ஆகிடுச்சு. காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வதக்கி வச்சுருக்க காயில் பருப்பு சேர்த்துக்கலாம். காய் வெந்து வரத்துக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியே ஊற்றிக்கிறேன். இப்போ
இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காயில் கரெக்டாக உப்பு பிடிச்சி நல்லா வேகும். இப்போ ஒரு மூடி போட்டு காய் வேகிற அளவுக்கு விட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கிறேன். மூடி போட்டு காய் வேகிற அளவுக்கு சாம்பார் நல்லா கொதிச்சு வர அளவுக்கு விட்டுடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிச்சு, காயும் வெந்திருக்கு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் புளி ஊற்றுறதுனா புளி வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ டெஸ்ட் பண்ணுறேன் சாம்பார் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. உங்களுக்கு இட்லி பிடிச்சதுன்னா இட்லி, இது இட்லி சாம்பார் தான். எல்லாத்துக்குமே வந்து தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எனக்கு இட்லி பிடிக்காது. இந்த இட்லி சாம்பார் வீடியோ செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.